தேங்க்யூ. ஹாய் கைஸ், ஹாய், வணக்கம். ஹலோ. சூப்பர், சிட்டிக்கு உயிர் இருக்கு. நைஸ். ஹீரோ ஆஃப் தி டே ஹீரோ நோட்டில் கொடுத்தார்ல, ஹீரோ மாதிரி இருக்கேன்னா மேடம். தேங்க்ஸ் மேடம். உங்களை பேர் எல்லாரும் திட்டிட்டு இருந்தாங்க மேடம் எல்லாரும். உங்க பேர் என்ன மேடம்? ஸ்ரேயஸ். ஸ்ரேயஸா மேடம்? ஓகே, ஸ்ரேயஸ்க்கு கைத்தறல் கொடுங்க. பிலோ 25 எத்தனை பேர் இருக்கீங்க? ஓ, நிறைய பேர் இருக்கீங்களா? சூப்பர். ப்ரோ உங்களுக்கு சொல்கிறேன் ப்ரோ, உங்களுக்கு தான் இது லைஃப் வந்து சார். ஒரு உங்களுக்கு இஃப் யூ டோன்ட் உங்கள் ஏஜ் என்ன சார்? 20. எங்கேயோ கேட்டிருக்கேனே இதை நான். ஏதோ ஒரு பிட்டு படத்தில் ஒருத்தன் பேசுவானே. ஓ, நீ தானாடா அது? போன ஷோக்கு வந்து சாவடிச்சிட்டாங்க என்ன. நீ தானா போன ஷோக்கு வந்து? நீ தானே அது? என்ன தைரியத்தில் திருப்பி வர நீ? அதே இடத்துல வர உட்காந்துருக்காங்க. ஃபிளாஷ்பேக். என்ன லிங்க்டின் நானு கேன் ஐ ரெக்கமெண்ட்? அந்த ஆள் இருக்கார்ல, அவரும் பிஹெச்டி தான் மேடம். நீங்க கிளம்பிடுங்க மேடம். சார் நீங்க என்ன சப்ஜெக்ட்? பயாலஜி தான். Yeah, I remember that. என்னடா பம்பிள் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கற? போன வாட்டி கப்பலா 2 பேர் வந்தாங்க. அந்த பொண்ணு கிட்ட பேச ட்ரை பண்ணிட்டே இருந்தான் ரிசர்ச்சுக்காக. அதாவது கப்பலா ஆம்பளையும் பிஹெச்டி ஸ்காலர், அவங்க ஒய்ஃபும் பிஹெச்டி ஸ்காலர். ஆனா ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி அவங்க ஒய்ஃப்ட்ட பேசியே ஆகணும். அது புருஷன் இருக்கும்போதே. இப்ப என்ன பண்ணிருக்கானா, அவங்க அப்ப பேசணும்னு சொன்னான், நான் அமைதியாக்கிட்டேன் அவனை. அவங்க சீக்கிரம் கிளம்பி போயிட்டாங்க இன்னைக்கு. இப்ப அவங்கள தேடி திருப்பி வந்திருக்கானா. எவன் பொண்டாட்டியா தேடி. எனக்கு தெரிஞ்சு இவன் தான் ரிசர்ச் ஸ்காலர், அவங்க கிடையாது. அவங்கள கண்டுபிடிச்சு என்ன கேளுங்க, எனக்கு ஜென்யூனா டவுட்ரா தம்பி. இந்தியாலயா? நீ எந்த ஊர்ரா? திரிசூலமா? இவன் என்ன சொன்னா, சென்னைக்கு அவுட்ஸ்கட் போயிட்டா இந்தியா கிடையாது போல. திரிசூலம் இந்தியா தான்டா. அந்த திருசூலம் குத்துறடா. எங்கடா பிறந்த சொல்லித்தரடா. இவன் இந்த கௌதம் மேனன் படத்துல வர மாதிரி ஸ்லோவாவே பேசி சாப்பிடுறாங்க. எங்கடா பிறந்த தம்பி? கவிதா? கவிதாவா? நானாடா சொன்ன கவிதான்னு. இவனுக்கு இந்த பொம்பளை பித்துங்க. உன் பேர் என்ன? பிராசியா? உன் பேர் எல்லாரும் கேட்டுச்சா என்ன பேருன்னு? காஃபியா? பிராக்சியா? சாரிடா, நான் கேட்கல. உங்களுக்கு யாருக்கும் கேட்கல தானே என்ன சொன்னேன்? அவன் ஏபிசில இருந்து இப்ப ஆரம்பிக்கிறானு. அப்படி கிடையாது, பிராசி அவன் பேரு. பிரதி. ஏய் உண்மையை சொல்லு, வேணும் விருப்பத்தை தானே வந்திருக்க. அந்த டிஎம்கே ரீல்ல கோவப்பட்டவன் தானே நீ? பிரதி கரெக்டா தானே சொன்னேன் நானு. இவன் சொன்னது எல்லாருக்கும் கேட்டுச்சா? நீ இங்க வாடா தம்பி, செல்லக்குட்டிங்க வாடா. செல்லும் எதுவும் பண்ண மாட்டேவா? உனக்கு கம்ஃபர்டபுள் தானே இங்க வர்றது? வா. சரி, ஏன்னா சபரிமலை ஐயப்பனாடா செருப்பு போட்டு வந்தா. செருப்பு கழட்டி வச்சிடாதே, அவனா கையில எடுத்துருவான். உன் பேர் என்னடா தம்பி சொல்லு? பிராத்தி. பத்தியா? பிராத்தி. பிராத்தி. ப்ராக்ஸி. ஏய் இவன் பெரிய பைத்தியம்டா இவன். போ 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 உட்கார்ந்து தயவு செஞ்சு வராத. இவ்வளவு நேரம் பிராத்தின் கரெக்டா தானே சொன்னான். பிராத்தின் தானே சொன்னான். கரெக்டா சத்தியமா ப்ராக்ஸின் கேட்ச்சு. ஒரு வாட்டி சொன்னடா ப்ராக்ஸின்னு. இப்போ நீ என்ன சொன்ன? டேய் நான் ஆல்ரெடி பைத்தியக்காரன்டா. யாராவது ஒருத்தர் வாலண்டியர் பண்றீங்களா பேர் சொல்றதுக்கு? கரெக்டா பிராத்தி? பிராத்தி. நான் சொல்றேன் கரெக்டா இருக்கா? பிராத்தி. டைம் ஆயிருச்சு, கை நடுங்குது அவனுக்கு. நீ பிராந்தி, அவன் கஞ்சாடா. அவன் அரிசி வந்திருக்கான் போல இருக்குடா. சூப்பரா பிராத்தி. நீ அந்த பொண்ணை பார்த்து என்ன கேட்க போற நீ? பாரு, ஆக்சுவலில ஆரம்பிக்காத, மேட்ருக்கு வா.
மேட்ருக்குன்னா அப்படி வந்துடாத. மேடம் நீங்க கொஞ்சம் நோட்டு தள்ளியா இருங்க மேடம், ரொம்ப டவுட்டா இருக்கு. டேய் உனக்கு மனசு அவ புருஷன் கூட இருக்காண்டா. படுக்கணுமா தம்பி? உன் இன்டென்ஷனே சரியில்லை. வயசு என்ன? அந்த அக்காவுக்கு ஒரு 32 வயசு இருக்குண்டா தம்பி. என்ன படிக்கிற நீ? கம்ப்யூட்டர் சயின்ஸ் பயாலஜியா? ஓய் வேண்டாம், இவன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறான், அந்த அக்காவோட பயாலஜி படிக்கணும்னு ஆசைப்படுறான். கம்ப்யூட்டர் சயின்ஸ் பயாலஜியாடா? ஏய் ஆக்சுவலா எனக்கு ஆடியன்ஸ்ட பேச பிடிக்காதுடா அவ்வளவா. ஆனா எனக்கு ரொம்ப, உங்களுக்கு தோணுதா இது ஏதோ தப்பாவே இருக்கான்ல இவன் ஃபுல்லா? ஆரம்பத்துல இருந்தே ஒரு மாதிரி தப்பா இருக்கான்ல. இந்த 2 செருப்பு திருடிட்டு வந்தான், ஒரு கால ஒரு செருப்பு இன்னொரு கால இன்னொரு செருப்பு, அந்த மாதிரி. கம்ப்யூட்டர் சயின்ஸ் பயாலஜியாடா? கம்ப்யூட்டர் சயின்ஸ் பயாலஜி 2 படிக்கிறியா? அப்படி ஒரு கோர்ஸ் இருக்காடா? என்ன காலேஜ், என்ன இளவு கர்மாந்திரம்டா அது? இங்க பாரு, நான் கேட்கல, ஆளுங்க நானு மேஜர் மைனர்னு சொல்லிட்டு, ஓ மேஜருக்கு தான் அந்த அக்கா பிடிக்கிற, மைனர் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வர வேண்டிய ஆள்ரா நீ. ஓகே, மேஜர் கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைனர் பயாலஜியா? இந்த கோர்ஸ் பேர் என்ன? இப்படி ஒரு கோர்ஸாடா? ஃபேக் சர்டிஃபிகேட் எப்படின்னு அடிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்றேன் பாரு. இவன் சொல்றது உங்களுக்கு கன்ஃபியூசிங்கா தான் இருக்கு. எப்படி சர்டிஃபிகேட் இருந்தா கம்ப்யூட்டர் சயின்ஸ் பை யாருக்காச்சும் புரியுதா இது? எக்ஸாக்ட்லி மேடம், உங்க கூட பெட்டரா இருக்கு மேடம் பேசுறதுக்கு. ஆக்சுவலா ஒரு நிமிஷம் மேடம், வந்துடாதீங்க மேடம். இது இன்னும் என் ஷோக்கு எந்த ஆடியன்ஸ் என்ன மிரட்டினதே இல்லை. இப்பெல்லாம் ஒழுங்கார அடுத்த வாட்டி வந்துருவேன். சார் சார், இஃப் யூ டோன்ட், உங்க நேம் என்ன சார்? வருண் சார். சாரி, தண்ணி குடிக்க மட்டும் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். உங்க நேம் வருணா சார்? நீங்க என்ன படிச்சிருக்கீங்க சார்? எம்ஐபி சார். சர்டிஃபிகேட்ல என்ன கோர்ஸ் பேர் சார் வரும்? மாஸ்டர்ஸ் சூப்பர் சார், நீங்க பாஸ் சார். மேடம் உங்க பேரு? ஷாருமதி மேடம். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? டிப்ளமா. புரிஞ்சுதா உனக்கு? இரு சொல்றேன், உனக்கு புரியலன்னா இன்னொரு அடி சொல். நீங்க என்னம்மா படிக்கிறீங்களா? நீங்க என்னம்மா படிக்கிறீங்க? எம்பிபி. பத்தியா, அப்பாவும் புரியலடா உனக்கு. இல்லடா தம்பி, இப்ப எம்பிபிஎஸ்னா அவங்க பயாலஜி தான் படிக்கிறாங்க. கரெக்டா? கிட்டத்தட்ட அதான் நம்ம பயாலஜி தான் படிக்கிறாங்க. புரியுதா? இவனுக்கு இவன் ஆசை நான் சொல்லட்டா, இவனுக்கு விட்டு படத்துல நடிக்கணும்டா. அதாவது எம்பிபிஎஸ்னா எவ்வளவு சொல்லிருக்கலாம் மேடம்? கரெக்டா மேடம்? எம்பிபிஎஸ்னா மெடிசன் சொல்லிருக்கலாம், சர்ஜரி சொல்லிருக்கலாம், பல்மனாலஜிஸ்ட் சொல்லிருக்கலாம், ஹார்ட்டுக்கு ஒன்று இருக்கு அது பேர் கார்டியாலஜிஸ்ட் சொல்லிருக்கலாம். எவ்வளவு இருக்கு மேடம்? அனாட்டமின்னு எடுக்கிறான் மேடம். அனாட்டமினா உடம்பு தானே, பாடி தானே. எனக்கு இலக்கிய பண்ணுன்னு சொல்ல எங்க பாரு, நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் மேடம். இவன் எனக்கு உங்களுக்கு இவன் சொல்றது, உங்க நேம் என்ன? ஃபிடோன் மீன் அனுஷியா மேடம். ஐயோ மறுபடியும் முதல்ல இருந்து மாட்டிக்கிட்டேன்டா. ஏதோ ஒரு வச்சுக்கலாம் மேடம். உங்க பேர் இப்போதைக்கு அனுஷ் அப்படின்னு வச்சுக்கிறேன் மேடம். அனுன்னு வச்சுக்கிறேன். சூப்பர் மேடம். பாத்தியாடா, தெரியலனா எப்படி கரெக்ட் பண்ணுடா. இவன் சொன்னா உங்களுக்கு புரியுதா மேடம்? கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்க பயாலஜி படிச்சிருப்பீங்களா? ஆப்வியஸா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சீங்களா மேடம்? கூட எப்படா ரெண்டு உருவமா, உடலுக்குள்ள 2 உடல் இருக்காங்க. சரி, உங்க கோர்ஸ் பேர் எக்ஸாக்டா நான் அதுதான் தெரியும், எல்லாருக்கும் தெரியணுமா வேணுமா? பிஇனா ஒரு டிகிரி பேர் தெரியுதா? பிடெக்னா ஒன்று இருக்கு தெரியுதா? அந்த மாதிரி உங்க கோர்ஸ் பேர் என்ன? ஓ ஓகே, பிடெக்னு வந்துச்சு. பிடெக் கர்மாந்திரம், பிடெக்னு சொல்ல மாட்டியாடா நீ தம்பி? ஏதோ புது யூனிக்கா இருக்கு. ஏன்னா எல்லாரும் பிடெக் படிச்சிருக்கீங்களே. பிடெக்ல பயாலஜி வரும்டா? வராதா? வரும்டா. சரி, சர்ச் பண்ணணுமா? என்ன நல்ல வேலை, என்ன கோர்ஸ் கேட்டு இன்டர் கோர்ஸ் சொல்லாம விட்டான். அது வரையும் எனக்கு சந்தோஷம் தம்பி. இப்ப நீ பயாலஜியும் படிக்கிற, கம்ப்யூட்டர் சயின்ஸும் பண்ற, என்ன பண்ணுவ? ரோபோட்டை மேட்டர் பண்ண எப்படி பாப்பியா? என்ன உன் கோல்? எம்எல்ஆ? மெஷின் லேர்னிங்கா? நான் மில்ஃப் மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை போல. எம்எல் ரொம்ப தப்பா இருக்கு. ஐயோ நீ கரெக்டா பேசுற. அதுதான் எம்எல், மிஷின் லேர்னிங்
ஓ அதாவது இவன் என்ன பண்றான்னா எம்எல் ஒரு மிஷின் லேர்னிங்கை வச்சு அதனால கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறான். அதை வச்சு மனுஷனோட டிசீஸ் எல்லாம் என்னன்னு கண்டுபிடிக்கிற டயக்னைஸ் பண்ற இல்ல ஜீன்ஸ் பேஸ் பண்ணி. கண்டிப்பா நீ யாருக்கு தெரியுமா ஃபர்ஸ்ட் பண்ணணும்? உனக்கு. இது என்ன டிசீஸ்? நீ மட்டும் ஒரு மனுஷனா இருந்தா கண்டுபிடிச்சு பாத்துறா அவனுக்கு என்ன டிசீஸ். ஏன்னா போற வருஷம் இப்படியே தான் வந்தான். உன் பேர் என்ன? அந்த கர்மம் தானே. போன சொல்ல வேற பேர் சொன்னான். ஐ ஹேவ் தி வீடியோடா, நான் காட்ட மாட்டேன்டா. எடுத்து பாருங்க. என்னடா பல்ல கடிக்கிறான். நீ யாரா? என் ஃப்ரெண்ட். அவன மாதிரியே இருக்கியடா அழகா. ஓ இப்ப டைவர்ஸ் பண்ணிட்டியா ஃப்ரெண்ட? உங்க பேர் என்ன? ஐயோ ஒரு ரமேஷ், குமார், தினேஷ், ஒரு காமன் நேம் வச்ச ஒரு ஆள் இல்லையாடா இங்க? யாரா இருக்கீங்களா? ஒரு பாலா, ரமேஷ், முருகன், விஜய். எவன்டா அவன்? விஜய். அவன் 2 வாங்கி குடிக்கிறாரா? வேற விஜய் காமன் நேம் இருக்கு. வேற யாரு காமன் நேம்ஸ் இருக்கீங்க? அதாவது காமன் நேம் ஆரம்பிச்சு எங்க அப்பா பேர் ஸ்ரீநிதிங்கிறாங்க. ஸ்ரீனிவாசனா? அப்பா எனக்கு கூப்பிட்டு பேசணும்டா. என்ன உன் பேரும் நல்லா வச்சிருக்கியா? யாரு அந்த கர்மம் முடிச்சவன்? இவனுக்கு என்னையா பேரு இது? உன் ஃபுல் நேம் இதா இருக்கா? பிரதீக். பிரதீரா? ஐயோ அதுக்கு ஃபுல் நேம் ஏதாவது வச்சிருக்கியா? ஷார்ட் நேம் தானே. அப்பா பேர் 2 வாட்டி வருது. எனக்கு ஏதாவது தப்பா பேசுற பிறகு பயமா இருக்குடா. ஏன்னா எங்க ஸ்கூல்ல வந்து காமன் நேம் இருக்குங்க. காமன் நேமையே ஃபுல்லா கூப்பிட மாட்டாங்க. நீங்க பாத்துருக்கீங்களா தெரியல. ஒரு இப்ப என் பேர் குணா இல்ல, குணானே கூப்பிட மாட்டாங்க. குணா ஓகே ப்ரொனவுன்ஸ் பண்ற நேம் மாதிரி இருக்கா? இல்ல என் பெரிய குணாலாம் கூட மாட்டாங்க, குன்ஸ் அப்படின்னு. என்னடா கர்ம ஷார்ட் ஃபார்ம் அப்படின்னு. தூரக்கு இருந்து வேற மாதிரி இருக்கும் கேட்டா. என் ஃப்ரெண்டு சுதர்சன் ஒருத்தன் இருக்கான். அவனை எப்படி கூப்பிடுவாங்கன்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா, சுதர்சனா உங்க மேனேஜர் பேர் சுதர்சனா? ஒரே சந்தோஷம் ப்ரோ. என் மேனேஜர் தான். உங்க மேனேஜர் பிடிக்குமா மேடம்? எந்த எம்ப்ளாய்க்காவது மேனேஜர் பிடிக்குமா? இங்க பிடிக்காது இல்ல? யாருக்கு? ஏன் அவர் தான் மேனேஜரா? ஏன்? குடி இங்க வரவெல்லாம் ஒரு பேக்ரவுண்டோட தான் வரீங்க. இவன மாதிரியா நீ? உன் பேர் என்னடா தம்பி? அப்பாடா டே குரு. கேட்டியாடா? பேரை மாத்தி வரடா அடுத்த வாட்டி உனக்கு கொண்டுடா. ஐயோ இப்ப என்னடா பண்றது? நானே கஷ்டப்பட்டு காமெடி பண்ண ட்ரை பண்றேன்டா. ஃப்ரெண்டு பேர் குரு 3 நாள் செத்து போயிட்டா. என்ன பண்ண? ஆமா குரு செத்து போனான்ல, நீதான் புண்ணியா பேசி பேசி சாரிடா. ரொம்ப தம்பி ரொம்ப சாரிடா. உன்கிட்ட பேசுறது இன்டென்ஷன் இல்ல, உங்களுக்கு ட்ரை பண்ணல. சாரி. என்ன ஃப்ரெண்ட் எப்படி செத்து போனாரு சொல்லலாமா? கால் வச்சா பொதக்குழி. ஓகே எங்க எந்த ஏரியால இது? he got droppedங்கறாங்க. drowned எந்த ஏரியால? ஒகேனல். இந்த கர்நாடகா பார்டரா? ஓகேடா பரவாயில்ல. உன் ஃப்ரெண்டு நல்லபடியா ஐ ஹோப் யுவர் ஃப்ரெண்ட் இஸ் ரெஸ்டிங் வெல் இன் பீஸ். உன் தலைவலி இல்லாமல் ஜாலியாக இருக்கான்னு நான் நம்புகிறேன். சந்தோஷமாக இருக்கட்டும். ஓகே உன் ஃப்ரெண்டு மிஸ் பண்ணுறியா? ஃப்ரெண்டு செத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஆகிட்டியா? ஆக்சுவலாக அப்படிதான் சார். போன வாரம் மாதிரி. ஓகேடா தம்பி ஒன்றும் ஆகாது, வேறு ஃப்ரெண்டு கிடைப்பாங்க. அடுத்த வாட்டி ஃப்ரெண்டு மேக் பண்ணணும்னு நினைக்கிறப்ப அவனை நீ கொள்ளாமல் இருந்தப்போ ஓகே சந்தோஷம். ஸ்போக ஷோவா மாற்றி வேற யாருக்காச்சும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இறந்து போனவங்களா இருக்கீங்க? பேரு கேட்டேன்டா. இவன் ஆக்சுவலாக இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு வராங்க. போன வாரம் வேற ஏதாவது அப்டேட்டோட வந்தான். ஆக்சுவலா சுகர் வந்தா வருவான்னு நினைக்கிறேன். அடுத்து சுகர் வந்துருச்சு ப்ரோ, மாத்திரை வச்சிருக்கேன் ஜாலியா. ஃப்ரெண்டு இறந்துட்டானா? சரி ஓகே. வேற ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல உனக்கு? நான் அதெல்லாம் பற்றி பேசி மூவ் ஆக ட்ரை பண்ணுறியா? என்ன உன் ஃப்ரெண்டு சத்தத்துக்கு நான் 2 நிமிஷம் வருத்தப்பட்டேன்டா. அவங்க எல்லாரும் வருத்தப்பட்டு உட்காந்துருந்தாங்க. ஃப்ரெண்டு மூவ் ஆகிட்டேன். அதெல்லாம் என்ன
பாசம் இல்லை மேடம், அவன் செத்துட்டான்ல, பேசி கழுத்து இருக்கணும் யாரும் இல்லை. இங்க வந்து ஃப்ரண்ட் ரோல உட்காந்துட்டாங்க. போன வாட்டி இதே இடத்துல உட்காந்துருந்தான். இந்த பொண்ணுங்கெல்லாம் வயசுக்கு வந்தா கூரை கட்டி உட்கார வைப்பாங்கல்ல, அப்படியே உட்காந்துருக்கான் மேடம். சூப்பர். குரு குரு நீங்க என்ன பண்றீங்க குரு? நானும் கஞ்சாவோட கடத்துறேன். புஷ்பராஜாடா என் பேரு. ஓ அப்படியா? அப்படிலாம் இல்லை, பார்த்தா ஸ்டூடெண்ட் மாதிரி இருப்பியாடா நீ. ஏய் நம்ம இவன் பைத்தியமா, அவன் கொஞ்சம் தெளிவா இருக்கான். நானே பேசிக்கிறேன். காசு கொடுத்துறீங்கல்ல? உன் பேர் என்ன தம்பி? குருவா? என்ன ஒர்க் பண்றீங்க? டாக்ஸ் அனலிஸ்டாடா? என்ன படிச்சிருக்கீங்க குரு? சப்பையா? டே அதுக்கு உன்னை பாருன்னு சொல்லல. நீ 5 வருஷம் படிக்கிறியா? நீ 3 வருஷம் தானே படிச்சான். பேரு கோர்ஸ் பேர் ஞாபகம் வச்சிருக்கானா கரெக்டா? அவன் சொல்லல நான் படிச்சது காமர்ஸ் வித் பிசினஸ் மேக்ஸ். என் சர்டிபிகேட்ல அப்படிதான் வரும். சொல்லலாமா? ஜெண்டர்னு ஒரு காலம் இருக்கும்ல, அது வந்து மேலு ஃபீமேல் ஏதாவது போட்டிருக்குமா? இல்ல ஒரு டிக் இருக்கும். இருக்கா அந்த மாதிரி? ஜெண்டர் கரெக்டா சொல்லுவோம் பாரு. ஜெண்டர் மட்டும் சொல்றோம். மேல். ஒருத்தன் மேலே ஒரு சிரிக்கிட்டு சொன்ன நான் பாத்து. யாருமே இல்லடா. நைஸ். ஐயோ சாரி கைஸ், இங்க யாருக்கு அடல்ட் ஜோக்ஸ் அடல்ட்டா பேசினா பிரச்சனையா? இல்லை இன்னைக்கு நான் பேசிதான் உனக்கு வழியே கிடையாது. இந்த பைத்தியக்காரன் உட்காந்துட்டான், இதனால எதுவுமே பண்ணல. டாக்ஸ் அனலிஸ்ட் என்ன கம்பெனிடா தம்பி? ஓ அந்த பிக் 4 அந்த கம்பெனி. ஐயோ பெங்களூர்ல இருக்கு, சென்னையில் இருக்கா? ஹைதராபாத் ஒர்க் பண்ண. இங்க சும்மா எங்க அப்பா கூட இந்த மாதிரிலாம் என்கிட்ட சொன்னதுலடா. சந்தோஷம் தம்பி. ஈஓல அங்க ரொம்ப ப்ரெஷரா இருக்குன்னு கேள்விப்பட்டேன் தம்பி. அந்த யாரோ லாஸ்ட் இயர் கூட யாரோ செத்து போயிட்டாங்க சூசைட் பண்ணி. கரெக்ட்? ஈவை இந்தியா. ஓ ஈவை இந்தியா ஒன்று குளோபல் ஒன்னா? ஓகே. ஈவை இந்தியாவில் இருக்கிறவங்க தான் சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. இவன் ஆக மாட்டான்ல? நிறைய தடவை ட்ரை பண்ணாங்க. ஓ அப்படியா? இப்போ எங்க ஒர்க் பண்றீங்க? கோவால பிஜி பண்றியா? அதாவது வாழ்க்கையிலேயே பிஜி பண்றதுக்கு போக கூடாத இடம். அதாவது இவன் ஈவைல வேலை பார்த்திருக்கான், அந்த பிரஷர் எல்லாம் எடுத்து வச்சிருக்கான். அங்க எதுவும் தேரலையா? கோவால போய் 2 தாண்டா இருக்கும், ஒன்னு ப்ராஸ்டியூட்ஸ் இருப்பாங்க, கேங்ஸ்டர்ஸ் இருப்பாங்கடா. இவன் பேரா என்ன? இல்ல இப்படி எனக்கு தெளிவா சொல்லிட்டா பிரச்சனை இல்ல தம்பி. பரவாயில்ல. உங்க பேர் என்ன? வினோதனா? இல்ல சத்தியமா எனக்கு கேட்கல. விரோஹித். விலோஹித். சத்தியமா கேட்கல. என் காதுல சேவிடா. உங்களுக்கு கேட்டுச்சா ப்ரோ? என்ன சொல்லு? வினோஹித். விலோஹித். அவ கடக்குறான்றா மேடம். யாருக்கு? ஓகே. இந்த இன்ஃபர்மேஷன் எதுக்கு மேடம்? ஆக்சுவலா நீங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே? உண்மையா சொல்லுங்க. அந்த பொறகல் அவன் ஃப்ரெண்டை தள்ளி விட்டு வந்தது நீங்க தானே? யாரு? சாரிடா, இது ஸ்கிரிப்டே இல்ல தம்பி. என்ன சொன்னாங்க அந்த அக்கா? என்ன சொன்னாங்க தெரியுதா? அவங்க உன்னை கொண்டு வந்தாங்க. இவங்க அவங்க செத்துருவாங்க போல பாவம். நீ எதை பாத்துறா தம்பி? ஈவைல சேரணும் கோல்டு வச்சிருப்பால காலேஜ்ல. இந்த இடத்துல சேர்றவனா முன்னாடியே யோசிச்சு தான் போவான். கூப்பிட்டாங்க போனியா? இது செக்ஷுவல் அப்பீல். அது அப்ரோச்சா? கூப்பிட்டாங்க போனியாடா? இன்டர்வியூ நிறைய போட்ட? இன்டர்வியூல ஐ டோன்ட் நோன்னு சொன்னியா? இந்த திறமை என்னன்னு சொல்லி கொடுறா. மேடம்லாம் வேலைக்கு போயிட்டு மேனேஜரை டெய்லி திட்டு இங்க வந்து கூத்து என் மேனேஜர் தான் ப்ரோ. இன்டர்வியூல ஐ டோன்ட் நோ சொல்லி வேலை வாங்கிட்டியாடா? என்னென்ன அது? ஆனஸ்டா நீ எப்படா தம்பி வேலை?
மூஞ்ச பார்த்தோன்னே கொடுத்துருவாங்க. ஒரே சந்தோஷமா இருக்கீங்களா நீங்க 4 பேரும்? எங்க இவன் மேலதான் உங்க 3 பேருக்கு காண்டு தான். கரெக்ட் தானே? ஏன்னா எங்க போனாலும் இவங்க திருப்பி விட்டுறாங்க. நான் இன்னொன்னு சொல்றேன், இந்த கேங்ல இவங்க மட்டும் தான் கமிட்டட். கரெக்டா? எங்க நீங்க 3 பேர் இருந்தா எப்பரா ட்ரை பண்ணிட்டே இருந்தா கிடைக்கும்? அவன் ஈஒய் பிரஷர்லாம் ஹேண்டில் பண்ண பையன். இந்த பிரஷர் நீ கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிக்கடா. ஏய் சும்மா தானே சொல்ற? நைட்டு கால் பண்ணி ஏய் இருங்கடா சோழ மயிராது இதை கேட்பா. நீ வாடா தம்பி. உன் பேர் என்னடா தம்பி? ராகுல். பா உங்க கேங்ல உருப்படியான ஒரு பேர் வச்சிருக்காண்டா ஒருத்தன். ராகுல். சொல்றா தம்பி. ஒரு பொண்ணை பார்த்தேன். அந்த பொண்ணை வந்து நான் எல்லாமே பண்ண ரெசிப்ரோகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டு. எல்லாமே பண்ணானா என்னது? பேச ட்ரை பண்ணா திருப்பி பேச செருப்பால் அடிச்சுட்டா. எல்லாமே வந்து கடைசியில அப்படியே என்ன லைட்டா தொட்டுட்டு அப்படி போவாங்க. போன்ல தொடுவானா? நைட்டு 10 மணிக்கு கால் பண்ணி போன்ல ஒருத்தன் தொட முடியுமா? பன்னெண்டரைக்கு அடிச்சா அவன் என்ன பண்ண? ஏய் இது அடிக்கிறதுனா எதை அடிக்கிறது? போன் அடிப்பா. சரி அந்த ராகுல் என்ன சொல்லுவாரு உங்கள்கிட்ட? நல்ல நம்மள கம்பெனில தானே வேலை பார்க்குறேன். ஆனா நீ கோவால பிஜி படி உனக்கு பொண்ணு கிடைக்கலடா. கோவால எதுக்குல நீ முதல்ல போன? அது தெரியுது எதுக்கு கிடைக்கலங்கிறானே. எம்பிஏ வாய்ப்பு கிடைச்சு அங்க பெண்கள்லாம். அதுதான் நான் கோவா போனாங்க. கோவால எத்தனை பேர் போயிருக்கீங்க? 4 பேர் போயிருக்கீங்க. வேற நீங்க போயிருக்கீங்களா? கோவா யாருமே போனது இல்லைல்ல? இருக்குல்ல. நாங்கள் ஸ்கூல் படிக்கிறதுலேருந்தே கோவா போகணுன்னு ஒரு ஆசை. ஒரு குரூப்லாம் இருந்துச்சு, மச்சான் கோவா போகிறோம் இந்த வருஷம் அப்படி. எல்லா வருஷமும் அந்த குரூப் தான் இருக்கும். கோவா போனதே கிடையாது. கடைசியாக ஒரு கொஞ்சம் விவரம் தெரிஞ்சு வேலைக்கெல்லாம் ஆரம்பிச்சுன்னு கோவா போனேன். நான் கோவா என்ன நினச்சேன்னா பிகினி போட்டு ஒரு 4 பொண்ணுங்க வருவாங்க அப்படின்னு நினச்சி போனேன்னா இந்த மாதிரி பைத்தியக்காரனா வந்து நிற்கிறேன். அது பரவாயில்லைங்க. நான் வந்து ஒரு கோவாவில் என் ஃப்ரெண்டு சொன்னான், மச்சான் கோவா எப்படி இருக்குன்னா இந்த பிக்கினி போட்டிருப்பாங்கல்ல இதை கழட்டி குளிச்சுட்டு வந்து அதை புழிஞ்சு இப்படி பண்ணுவாங்க. நான் போற ஒரு 45 வயசு ஒரு அங்கிள் ஒருத்தர் வராரு, லுங்கிய கழட்டி புழிஞ்சு. கோவா நிஜமாவே அப்படிலாம் இருக்காதடா? நீ எதுக்கு கோவா போன? ஆக்சுவலா பொண்ணு கிடைக்கலன்னு புலம்புறது அந்த டைம் இருக்குல்ல, 10 மணிக்கு அவனை தொடணும்னு நினைக்கிறல்ல. அதான்டா அந்த டைம் ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணனா கிடைக்கல. உன் பேர் என்ன ஆக்சுவலா? விரோஹித். அது சம்திங் ஏதோடா பிளஸ் ஆர் மைனஸ் போட்டு வந்துட்டல. அங்க ஆக்சுவலா இங்க நிறைய பொண்ணுங்க இருக்கீங்களே, எத்தனை பொண்ணுங்க சிங்கிளா இருக்கீங்க? இல்ல உங்களுக்கு கூத்து விட மாட்டேன், கவலைப்படாது. அதுக்கு கேட்கல. அதுவும் இந்த தப்பெல்லாம் நான் பண்ண மாட்டேன். இவன் கூடடா இல்ல. இங்க எத்தனை சிங்கிள் கேர்ள்ஸ் இருக்கீங்க? சிங்கிள் கேர்ள்ஸ் இவங்க சிங்கிளா மேடம்? நீங்க அப்புறம் என்ன உன்னை பார்த்து எப்படி பயப்படுறாங்கன்னா அவங்க சொல்றாங்க இல்ல ஒன்றும் ஆகாது, கவலைப்படாதீங்க, எதனா நான் பார்த்துக்கிறேன் மேடம். முடிச்சுட்டு அவன் போனதுக்கு அப்புறம் போங்க. உங்க நேம் என்ன? அனு ஆனந்த கவி குயிலா? ஏய் இங்க பாரு, யாரு வேணா சிரிக்கலாம், நீ சிரிக்க கூடாது. என்ன ஆனந்த கவி குயில் சொல்றா பாப்போம். ஆனந்த கவி குயில் சொல்றா பாப்போம், வாயில இருந்து வருதான்னு பாப்போம். வரணும் உனக்கு தான் வரேன். ஆனந்த கவி குயில் சொல்றேன். ஆனந்த கவி குயில் சொல்லுங்க. என்ன இப்படி தடுக்கிறாங்க? ஆக்சுவலா நான் நீ தடுக்க கூட இல்லை. ஒண்ணு ஃப்ரீயா ஒரு பழைய படத்துல சிவாஜி அம்மா அப்பா ஆனந்த தாண்டவம் கணா காண்கிறேன் கணா காண்கிற இந்த பாட்டு தெரியுமா? அதுவும் தெரியாது, கர்மம் பிடிச்சவன் படம். ஆனந்த கவி குயில். எவ்வளவு கஷ்டமா இருக்கு புரியுதா? டஃப் சிலபஸா? பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கஷ்டமா இருக்காது. அப்ப நீங்க கலாய்க்கலாம் அந்த பொண்ணை பேரை கேட்டு. அதாவது என் வாழ்க்கையில ஒரு தமிழ் நேம் இப்படி ஒரு அப்ரிஷியேட். இட் வாஸ் ப்ராப்பர் தமிழ் நேம். சூப்பர்.
பெரிய ஜார்ஜ் புஷ் இவரு. இப்படிதான் பேசுகாடா நீ? உனக்கு தமிழ் பேச தெரியும் தானே? போன வாரம் கூட ஒழுங்கா தானே பேசுன தமிழ் ஆக்சுவலா. அப்புறம் ஏன் வேற என்ன பண்ற இப்படி? ஆனந்த கவிக்குயில் உனக்கு கடுப்பாதடா பார்த்தா. ஆனந்த கவிக்குயில் நீ கிண்டல் பண்ற அளவுக்கு ஒரு பேராடா அது? இட்ஸ் ஆக்சுவலி மேடம் உங்களுக்கு கரெக்ட் பண்ண ட்ரை பண்றேன் மேடம். ஆக்சுவலா பிரச்சனை அவன மாதிரி தான் இவனுக்கு வரல. சாரி, ஆனந்த கவிக்குயில். நீங்க சிங்கிளா ஆனந்த கவிக்குயில்? என்ன படிக்கிறீங்களா? இஃப் யூ டோன்ட் மைண்ட் வாட்ஸ் யுவர் ஏஜ்? 24. ஓகே மேடம், கவலைப்படாதீங்க மேடம், அந்த கர்மத்தை பண்ண மாட்டேன். அந்த பையனை பார்த்தீங்களா? முடிஞ்ச பார்க்க கூட விருப்பம் இல்லடா. பார்த்தீங்களா மேடம்? இவன் என்ன சொல்றான்னா, பொண்ணு வந்து கிடைக்கல, உள்ளே இருக்கேன், டெய்லி ஃபோன் பண்ணி அவர் ஃப்ரெண்டை தடவிக்கிட்டே அதுக்கு புலம்புறானா. உங்களுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க மேடம்? அவனுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? அவன் ஓகே இருக்கானா? அதாவது என் வாழ்க்கையில ஒருத்தர் வாந்திய மூஞ்சிலிருந்து எடுத்து நான் பார்த்தேன். கேட்கலாம்ல? ஓகே தானடா? உனக்கு என்ன, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. நீ கேள்றா மேடம், உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்லைன்னா சொல்லுங்க, நான் நிப்பாட்டிடுறேன். சும்மா விளையாட்டுக்கு தான் பேசுறேன். ஓகே தானே? அவன் ஓகே இருக்கானா? நான் டீசெண்டா இருக்கானா? ஏய், எந்த பக்கம் திருவிடா முதல்ல, உன் பார்வையே சரியில்லையே. புரியுதா நீ எப்படி ரிஜெக்ட் ஆகுறேன்னு? மேடம் வயசு என்னடா தம்பி? சேம் வயசு தான் மேடம். ஆக்சுவலா நீங்க தம்பி மாதிரி இருக்கான்னு சொன்னா கூட நம்ம ஜென்ரேஷன் பசங்கள்லாம், நான் என்னையும் சேர்த்துக்கிறேன், நம்ம ஜென்ரேஷன் பசங்கள்லாம் பான்ல விதவிதமா பாக்குறவனுங்க. ஸ்டெப் சிஸ்டர் ஃபேண்டசி, ஸ்டெப் பிரதர் ஃபேண்டசி பாக்குறவனுங்க. அவனுங்க நிஜமா மேடம், ஒரு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், ஓகே, ஹரின்னு ஒரு பையன் இருக்கான். அவன் ஒரு பொண்ணோட பேசிட்டு இருந்தான். நான் வந்து பழக்கமா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாள், ஒரு பொண்ணோட ரெகுலராக சுற்றிட்டு இருந்தா நமக்கு பார்த்தாலே தெரியல இவங்க ஏதோ பண்றாங்க. மச்சான் அப்படின்னு, மாப்பிள்ள தப்பா பேசாதரா, தங்கச்சி மாறுறா அப்படின்னா. ஓ, நான் தப்பா ஜட்ஜ் பண்ணிட்டேன் போல, நடக்கலாம்ல. சரி, இன்னொரு நாள் உள்ள போனா மடியில படுத்து தூங்கிட்டு இருந்தான். மாப்பிள்ள அப்படின்னு, மாப்பிள்ள அசிங்கமா இல்லையா உனக்கு, என் தங்கச்சி மாறுறா அப்படின்னா. ஒரு நாள் நான் போறேன் மேடம், ரூம்குள்ள தெரியாம போயிட்டான். ரூம்குள்ள அந்த பொண்ணை இயேசுநாதர் மாதிரி இப்படி சிலுவையில் அரைஞ்சி பின் பண்ணி முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கான். வெளியே வந்தோடனே சொல்றேன், மாப்பிள்ள நான் பார்த்துட்டேன், மாப்பிள்ள தங்கச்சி மாதிரி அசிங்கமா பேசாரா அப்படின்னு. அதனால நீங்க தம்பி மாதிரி சொல்லாதீங்க. எனக்கு அவன் எந்த அளவுக்கு மோசம்னா, 10:30 மணிக்கு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி ஃபோன்லயே தொடறான். அவனுக்கு அக்கா தங்கச்சிங்கிற ஒரு பிரச்சனையா இருக்குன்னு நான் நினைக்கல. அதாவது அந்த ஜெனரேஷன் தாண்டிட்டோம். பிரதர் அண்ணான்னு சொல்லி கல்ட்டி ஒரு ஜெனரேஷன். என் ஃப்ரெண்டுக்கு நீங்க அக்கா இருந்தா நல்லா இருந்திருக்கு மேடம். ஃப்ரெண்டு நல்லா இருப்பாரா? ஐயோ, நீங்களுக்கு போயிட்டு அக்கா தங்கச்சின்னா வேற அர்த்தம் மேடம். சூப்பர் மேடம், எல்லாரும் ஜாலியா இருக்கீங்களே. ஆனந்த கவிக்குயில், கம்மிங் பேக் டு நம்ம இந்த மேட்டர் மட்டும் முடிச்சுட்டு போயிடலாம். அவன் எவ்வளவு கொடுப்பீங்க? அவுட் ஆஃப் 10 எவ்வளவு கொடுப்பீங்க? 1.0. எக்ஸாக்டா உனக்கு பிரச்சனை தான். உனக்கு ஏன் நடக்கலன்னு புரியுதா? நான் ஒரு பொண்ணிட்ட கஷ்டப்பட்டு உனக்காக பேசினா ஆம்பளையோட போ சொல்லு. ஆனந்த் கவிக்குள், சரி ஓகே ஆனந்த் கவிக்குள், இவனுக்கு ஏன் இவன் இந்த மாதிரி பேசுறான்ல, இந்த மாதிரி பேசினா பொண்ணுங்களுக்கு பிடிக்குமா? அப்படிதான்டா சொல்லுவாங்க, அப்படிதான் சொல்லுவாங்க. உன்னை இப்போ மாமா வா மாமா அப்படின்னு கூப்பிடுவான். அது கூப்பிட்டா நீ என்ன பண்ணுவ? தம்பிங்கிறப்ப அந்த பார்வை பார்த்த அந்த பொண்ணு நீ கூப்பிட்டா என்ன பண்ணுவ நீ? அப்படிதான் இருக்கும், அது உன் திறமை. இந்த பொண்ணுட்டே ட்ரை பண்ணக்கூடாது, இதுகிட்ட இருந்து ஃபீட்பேக்ஸ் வாங்கிட்டு வேற பொண்ணுட்ட. ஓகே மேடம், ஆர் யூ பீச் பர்சன், மவுண்டன் பர்சன்? பீச் பர்சன். தம்பி பீச் பர்சனா? அவன் எந்த ஊர்ல இருந்தாலும் இப்ப பீச் பர்சனா தான் இருப்பான். நீங்க சிங்கிள் தான் சொன்னீங்கல்ல, உங்க நேம் அனு, கரெக்டா? கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கேனா? அந்த பையனை பாத்தீங்களா மேடம்? அவன் ஓகே இருக்கிறானா? ஓகே இருக்கானா? சொல்லல, உங்கள்கிட்ட கேட்கலாம், நீங்க கம்ஃபர்டபுளா தானே இருக்கீங்க. ஓகே இருக்கானா? அவனுக்கு அவுட் ஆஃப் 10ல எவ்வளவு கொடுப்பீங்க? ஏய், எதுவும் சொல்லி தரக்கூடாது இந்த பொண்ணுக்கு. 9 கொடு, 9 கொடு. சாரி மேடம், 6, 7. அவன் நல்லா பேசுறான். அவன் பேசுறதுனா பொண்ணுங்களுக்கு பிடிக்குமா? இந்த மாதிரி பேசுனா
இருடா, நீ வேஸ்டடா தம்பி. இங்க பாரு, எனக்கு ஒன்றும் திறமை இல்லாமல் இல்லை, நானே உசார் பண்ணிட்டு போயிடுவேன். பாவன்னு பார்த்து அமையாது, சும்மா சும்மா விளையாடு. அவன் பேசுறது எப்படி இருக்கு உங்களுக்கு? அவன் பேசுறப்போ ஒரு மாதிரி புல் ஆஃபா இருக்கா? என்னடா ஒரு மாதிரி புட்டாஃபா இருக்கா? ஒரு மாதிரி என்னடா பைத்தியக்கார இருக்கா? அவ்வளோ இல்லைல்ல. அப்போ பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுதா? 2 பொண்ணுங்கள்ட்ட கேட்டேன், உனக்கு டவுட் இருக்குன்னு இன்னும் 2 பொண்ணுங்கள்ட்ட கூட கேட்போம். அவங்க 2 பேரும் பார்த்துட்டு உன்னை பற்றி சீன்லாம் சொல்லலை. உன்னை பார்த்துட்டு ஓகேஷில் வந்துடுறானா, அபவ் ஆவரேஜில் வந்துடுறானா அப்படி தான் சொன்னாங்க. ஆனால் உன் பிரச்சனை என்ன தெரியுமா? கோவாக்கே போனாலும் உள்ளே உட்காந்துட்டு நைட்டு 10:30 மணிக்கு மேலே அவனை தடவிக்கிட்டு இதை நிப்பாட்டிட்டு எப்போ ஒரு பொண்ணுகிட்ட போய் நீ பேசுறியோ ஓகே ஆயிரும். சரிடா குரு, இப்போ யூஐயில் சேர்ந்தல்ல, அந்த ப்ரெஷர்லாம் இருக்கா? இன்னும் நிறையா இருக்கா ப்ரெஷரு? பழகிருச்சு. என்ன பண்ணுவேன் நீ ப்ரெஷர் ரிலீஃப்க்கு? லாக் அவுட் பண்ணுவியா? நல்லா இருக்கு. என்ன பண்ணுவான் அவன் ஃப்ரெண்டே பண்ணுவான். அதுக்கு எவ்வளோ பரவாயில்ல. அந்த ப்ரெஷர் ஒரு பியர் ப்ரெஷர்னா என்ன நீ பிறந்தா புரியுது எனக்கு. லாக் அவுட் பண்ணுவேன். வேற ஏதாச்சும் ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணுவியா? ரன்னிங் போவியா? வேற ஆக்சுவலாக உனக்கு ப்ரெஷர் எங்கேருந்து வருது? நீ வேலை பார்க்கறதுலேருந்தே வரல, வேலையும் பார்த்துட்டு ரன்னிங்கு சைக்கிளிங்கு ஃபுட்பால்னு 25 விஷயம் பண்ணா ப்ரெஷர் தான்டா வரும். ஜாலியாக ரமண மாதிரி இரு. நைட்டு 10:30 ஃபோன் அடி. இந்த டிபிக்கல் அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் ஓடுற பையனா 10 மணிக்கு தூங்கிடுவேன். எத்தனை மணிக்கு எழுந்துப்பேன்? 5 hours 5 o'clock எழுந்துப்பேன். 7 hours தூங்குவேன். எனக்கு 50 வயசா இருக்கும்போது ஊரை பக்கத்துக்கு ஒதுக்குப்புறமா ஒரு வீடை வாங்கி அங்க ஒரு வீடு கட்டி எனக்கு 2 குழந்தைங்க பிறக்கும். பேர் யோசிச்சிட்டேன். ஒன்னு பேர் வருகுரு, இன்னொன்னு பேர் உருகுரு. சாப்பாடு சாப்பிட மறந்துடு சார் உங்களை மாதிரி. எனக்கு கடுப்பு சார். எங்க ஸ்கூல்ல டீச்சர்ஸ் எல்லாம் ஏதாவது பிரச்சனைனா ஹோம்ஒர்க் மறந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஹோம்ஒர்க் மறந்துட்டியா, சாப்பிட மறந்தியா, தூங்க மறந்தியா அப்படின்னு கேட்பானுங்க சார். இப்போ நிஜமா மறந்துட்டேன் சார். அவனுங்களை பார்த்தா சொல்லணும்னு நினச்சேன் சார். எங்கள் சாரை பார்த்துட்டு ஆமாடா இப்போ நிஜமாலுமே நான் சாப்பிட மறந்துட்டேன், தூங்க மறந்துட்டேன் இப்போ சொல்கிறா கேட்கணும்னு நினச்சேன் சார். புரியல. ஓகே மேடம், சந்தோஷமா இருக்கு மேடம். மிடில் ஆஃப் த ஷோல யாரு இப்படி ஒரு காம்ப்ளிமெண்ட்? உங்களே பார்த்துட்டு இருக்கேன் நானு. என் வாழ்க்கையில இவ்வளவு அன்கம்ஃபர்டபுளா நான் ஆனதே இல்லடா மேடம். நீங்க என்ன மறந்துங்க மேடம்? ஆக்சுவலா உங்க நேம் என்ன சொன்னீங்க மேடம்? ஸ்ரேயஸ். ஸ்ரேயஸ். என்ன பண்றீங்க மேடம் நீங்க? நான் வந்து அதுவே ஃபன்னியா இருக்கடா. நான் வர்க் பண்ணிட்டு இருக்கேன். அது மேடம் ஒர்க் தான் மேடம் எல்லாரும் பண்ணுவாங்க. பசிக்கும் மேடம். இது மேடம் வேற ரொம்ப நேரமா ஃப்ரண்ட்ல அந்த ஹேண்ட் பேக் வச்சு மேம் ஹேண்ட் பேக் பார்க்கலாமா காட்டலாமா? நீங்க பாத்தீங்க உள்ள எதுவும் இல்லை, கருமா இது. பாத்தீங்களா ஹேண்ட் பேக்? மேடம் உங்க ஹேண்ட் பேக் நான் எல்லாருக்கும் நல்லா இருக்கு அப்படி காட்டல. பாத்தீங்களா மேடம் ரொம்ப நேரமா இத இப்படி இப்படி கையை அது மேல வச்சுட்டு இந்த பூலாம் வைப்புல பொம்பளைங்க சாமந்தி சாமந்தி இப்படியே கை வச்சுட்டு ரொம்ப நேரமா அந்த ஹேண்ட் பேக் கெட்டியா பிடிச்சி வர வச்சிருக்காங்க. என்ன இருக்கு மேடம் அதுல? ஒண்ணுமே இல்ல ஆக்சுவலா. ஜஸ்ட் கீழ வைக்கவா நீங்க வச்சிருக்கேன். பக்கத்துல நீங்க வைக்கலாம் தான் பார்த்தேன். அவன் திருடவே மாட்டான் மேடம். அவன் திருடினாலும் இதுக்கு பேர் என்னன்னு சொல்றதுக்கு 2 வருஷம் ஆயிரும் மேடம். அவன் கையில ஒண்ணு பிடிப்பாங்கல்ல, அவன் எந்த மாதிரி ஆளுலாம் போறப்ப அவன் கண்ணாடியை தொலைச்சிட்டு போவானே தவிர வாழ்நாள் எடுக்க மாட்டான் மேடம். என்ன ஒர்க் பண்றீங்க நீங்க? நான் வந்து ஷேர் மார்க்கெட்ல. ஷேர் மார்க்கெட்ல? ஆமா, ஃபினான்ஸ்ல இருக்கேன். ஓகே, நீங்க ஸ்டாக் புரோக்கரா நீங்க? இல்ல, புரோக்கர் கிடையாது நானு. அப்படி கேக்கல மேடம். ஓகே, ஸ்டாக் மார்க்கெட்ல என்ன பண்றீங்க? ஆபரேஷன்ஸ்ல இருக்கேன். ஓகே, உங்க வேலை என்னவா இருக்கும் ஆக்சுவலா? வேலை என்ன, நான் ஏதாவது போய் செய்ய வேண்டியதா இருக்கு. ஏதாவது போய் செய்ய வேண்டியதானே மேடம்? யாரும் அப்பா கம்பெனி அம்மா கம்பெனில வேலை பாக்குறீங்களா? அந்த மாதிரி அந்த பழைய படத்துல ஹீரோயின்லாம் வருமே. கிட்டத்தட்ட என்னோட கம்பெனி நான் அப்படிதான் பாக்குறேன். நான் அப்படியே போவேன், ஜாலியா ஒர்க் ஏதாவது பண்ணுவேன், வந்துட்டே. ஆமா மேடம். ஏன்னா மேனேஜர்ல இருக்கார்ல உங்களுக்கு. நான் தான் மேனேஜர். கம்பெனி எவ்வளவு கோடிலாம் நஷ்டத்துல இருக்கு சொல்லுங்க. அதாவது ஒருத்தன் ஸ்டாக் மார்க்கெட்ல ஏமாந்தா கூட இவ்வளவு வருத்தப்பட மாட்டான்டா. ஓனர் வருத்தப்படாம பாருங்க. ஓகே. பெருசா ஒண்ணும் இல்ல. என்ன மேடம் புரியுது எனக்கு. இவனோட மோசமா இருக்கீங்களே. என்ன வேலை சொல்லுங்க? இல்ல மேடம், இப்போ ஆபரேஷன்ஸ்னா என்ன மாதிரி ஆபரேஷன் கிடையாது. அது புரிஞ்சிருச்சு. என்ன மாதிரி ஆபரேஷன் என்ன பண்ணுவீங்க நீங்க? உங்க ரோல் என்ன? இப்போ 200 crores கொடுத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுப்பாங்க.
அவ்வளவுதான். ஓகே, எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் திருப்பி கொடுப்பீங்க? either நீங்க 200 கொடுங்க, போட்டுட்டு அப்புறம் மேடம் என் நிலைமை உங்களுக்கு புரியுதா இல்லையா? 200 crores மேடம், நீங்க அவ்வளவு பெருசா ஹேண்டில் பண்றாங்க. வாழ்க்கையில 200 crores பாத்துருக்கீங்களா? சத்தியம் பண்ணி சொல்லுங்க, பாத்துருக்கீங்களா மேடம்? கேஷா பாத்துருக்கீங்களா? எதுக்கு 200 crores? ஜிபே 10 ரூபாய் ஜிபே பண்ணு. அதாவது உலகத்திலே 200 crores ஜிபே பண்ண முடியாதுடா. எவனாவது பண்ண முடியும் மேடம்? எங்கள்கிட்ட 200 crores இல்லதான். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமே. என்னன்னு ஜிபே பண்ண போறீங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்க. 200 crores பண்ணுவாங்களா மேடம்? உங்களை நம்பியா மேடம்? என்ன நம்பி பண்ண போறாங்க? கம்பெனி நம்பி. கம்பெனி எப்படி மேடம்? நீங்க என்ன சொல்லி ஹையர் பண்ணீங்க? எடுக்கல, வேலைக்கு எடுக்கலாம் அப்படி பேசிட்டே இருப்பேன். இல்ல இல்ல, அவங்களே பாத்து see மெயினா அழகா இருக்கணும். அது அந்த மெயினா அழகா இருக்கணுமா மேடம்? இஃப் யூ டோன்ட் மீன் நீங்க வரலாமா? நீங்க ஒரு நிமிஷம், அவங்க கம்பெனி எதுக்காக வேலைக்கு எடுத்திருக்காங்கன்னா மெயினான விஷயம் அழகா இருக்கணும். கொஞ்சம் வாங்க மேடம். மனசு அழகா இருக்கணும். ஐ மீன் அந்த 200 crores காசு போடக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். அப்படி வெச்சுக்கோங்க. 200 crores எடுத்து ஓட்டிங்கன்னா மேடம், எடுத்து எனக்கு ஷோரா நம்பிக்கை இருக்கு மேடம். உங்களால 200 crores எடுத்து ஓட முடியாது மேடம். இந்த ஹேண்ட்பேக் வெயிட்டு இப்படி உட்காந்துட்டு இருக்காங்க, முடியாது மேடம். ஓகே, இப்போ வந்து அழகு வச்சு உங்களை அழகின் அடிப்படையில நான் அழகு கிடையாது மேடம். ஆனா எனக்கே மனசு வலிக்குது மேடம் சொல்றேன். நீங்க நல்லா தான் இருக்கீங்க, நான் ரொம்ப நேரமா உங்களை தான் பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப சாரி மேடம், தெரியாம உங்கள்ட்ட பேசிட்டேன் மேடம். உங்க வயசு என்ன மேடம்? ஏதாவது வச்சுக்கோங்க, என்ன வச்சுக்கோங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு எப்படி வரும்? டேய், உனக்கு ஏத்த ஒரு அழகான பொண்ணை கண்டுபிடிச்சோம். இப்ப பாரு, சைமல்டேனியஸா உங்க 2 பேர் வாழ்க்கையை காப்பாத்தி, உங்க 2 பேரும் யார்கிட்ட இருந்து மாட்டாம காப்பாத்தி. உங்க வயசு என்ன மேடம்? சொல்லுங்க மேடம். ஒன்னும் பிரச்சனை இல்லை. யங்கர் பாய்ஸ் ஓகே தானே மேடம்? உங்க வயசு என்ன மேம்? சாரி, அழகா இருக்காங்களே, இந்த அக்கா பேர் என்னன்னு கேட்பாங்க. இப்ப வழுக்க டைம்ல கல்யாணம் பண்றா உனக்கு. தாலி எடுத்துறாங்க மேடம். நீங்க அவனுக்கு கட்டுங்க மேடம் அந்த தாலி. உங்க வயசு என்ன சொல்லலாமா? 27. என்ன 24 மேடம்? 3 years ஓகே மேடம். 3 years கேப். ஆனா நைட் 10 மணிக்கு மேல அவைலபிளா இருக்க மாட்டேன் மேடம். 10 மணிக்கு மேல நானே அவைலபிளா இருப்பேன். நீங்க எந்த ஃப்ரெண்டு? பெட்டர் மேடம். லைஃப் சோல்மேட்டை கண்டுபிடிச்சேன் நான்.